ஒரு கட்சியின் தலைவராகவும் தகுதி இல்லை, லீடர் ஆஃப் அப்போசிஷனாகவும் தகுதி இல்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே 2024 எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறார். இதில் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். வருகின்ற 2029 வந்து அவருக்கே தெரியும் காங்கிரஸ் வந்து இப்படியே இருந்தால் காணாமல் போய்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்லிதான். இப்போ நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த ஓட்டர் லிஸ்ட்டு அதெல்லாம் காட்டினாங்கல்ல, அதையே வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூல் படி வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு முறையான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இருக்குது. இப்போ தவறு நடந்தால் எல்லா இடத்துலையுமே அந்த தவறு நடக்கும். அது குறிப்பிட்ட கர்நாடகாவில் சொல்கிறது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே வந்து சில பேர் வந்து அப்படி பண்ணியிருந்தாலும் வந்து அது வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தடுக்கிறதுக்கும் திருப்பி வந்து SIRன்னு ஒன்று இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சாரியில். அதில் வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் இது மாதிரி பிரச்சனை இருந்தாலே ஃபுல்லாக வந்து க்ளீனப் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த SIRோடைய சாரோடைய முழு மீனிங். பிஜேபிக்கு வந்து 25 சீட்டு இருந்தால் அவங்க வந்து பவருக்கு வந்துடலாம். அதனால் வந்து குறி வைத்து இந்த மாதிரி பண்ணாங்கன்றாங்க. அப்படி பண்ணணுன்னா ஒட்டுமொத்தமாக பண்ணலாமே. அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து 25%லேருந்து 50% பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஓடுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடுறப்போ வரி விதிப்பில் நீ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ வந்து நீ என்ன பண்ணணும், ஆளுங்கட்சிக்கு நீ துணையாக இருந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை அது கூட பார்க்க முடியாமல் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்நாட்டு கழகம் வந்து கொண்டு வரணும் அவர் நினச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் வந்து எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லிட்டாங்க, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் ரங்கா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 2வது முறையாக ஊடகப் பிரிவில் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுங்க. அதுக்கு முதல்ல உங்களோட வாழ்த்துக்கள் சார். எங்களோட ரொம்ப நன்றி. அதே போல் வந்து சேனல் 5 நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மக்களிடையே செய்தியை சூடாக வந்து சென்றடையும் அந்த ஒரு பொறுப்பில் சேனல் 5 மிகவும் அற்புதமாக செயல்படுகிறது. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்காளர் இதில் வந்து முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாடமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அவர் ஒரு தலைவராக தகுதியே இல்லாதவர். எங்களுடைய இதில் ஏன்னா தலைவராகவும் தகுதி இல்லை, ஒரு கட்சியின் தலைவராகவும் தகுதி இல்லை, லீடர் ஆஃப் அப்போசிஷனாகவும் தகுதி இல்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே 2024 எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறார். இப்போ 2025 எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா எப்போவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது. ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால், குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் வந்து வாக்காளர் பட்டியலும் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பிறகு அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்பாக புதிதாக சேர்க்கப்பட்ட, நீக்கப்பட்ட, மாற்றப்பட்ட வாக்காளர் பட்டியலிட்டு அந்த அடிஷ்னல் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. இதில் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அப்போ எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து கேட்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவருடைய நிலைமையை வந்து முன்னிறுத்துறதுக்காக தான். ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் திரு மோடிஜி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் அதே போல் வந்து சித்தாந்த ரீதியாக எத்தனையோ தலைவர்களையும் அவர் அவதூறாக பேசி அவர் மேலே வந்து கேஸ் பதியப்பட்டு இப்போ பெயிலில் இருக்கார். அதில் எதுவுமே அவரால் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. வருகின்ற 2029 வந்து அவருக்கே தெரியும் காங்கிரஸ் வந்து இப்படியே இருந்தால் காணாமல் போய்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, இடி,
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லணுன்றது அவர் பேசியிருக்காரு. யூஸ்வலாகவே வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டு அதெல்லாம் காட்டினார்ல, அதையே வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூல் படி வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு முறையான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்குது. கொடுக்க முடியுமா? முடியாது. சரி, அவர் என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவில் வந்து மகதேவபுரான்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிற ஒரு தொகுதியில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. ஒரு தொகுதியில் பண்ணுறது எனக்கு புரியல எனக்கு ஆக்சுவலாக. அப்படி பார்த்தா வந்து ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் வின் பண்ணது அவங்க தான். அதே விதமாக வந்து இப்போது அவருடைய கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அப்படி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அவர்? இப்போ தவறு நடந்தால் எல்லா இடத்துலையுமே அந்த தவறு நடக்கும். அது குறிப்பிட்ட கர்நாடகாவில் சொல்கிறப்பது எனக்கு காமெடியாக இருக்குது. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருந்தாலும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து அவங்க எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் எல்லாம் செக் பண்ணி தான் கொண்டு வராங்க. சரி, ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாக்காளருடைய பேர் 2 இடத்துல 3 இடத்துல இருக்குதுன்றாரு. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நானே வந்து இப்போ நான் வந்து என்னுடைய தமிழ்நாடு என்னுடைய பூர்வீகம் சென்னை நான் இருக்கிறது. இப்போ நான் வந்து வேலை நிமித்தமாக வந்து ஒரு டெல்லியில் போய் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்துல வந்து நான் என்னோடய ஓட்டுரிமை நான் வாங்கினப்பறம் என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஓட்டுரிமை வந்து நான் ரத்து செய்யணும். அதுதான் ப்ரொசீஜர். அடிஷன் டெலிஷன் சொல்லுவாங்க. சில பேர் அந்த ப்ரொசீஜர் தெரியாமல் இருக்கலாம். சில பேர் வந்து அப்படி பண்ணியிருந்தாலும் வந்து அது வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தடுக்கிறதுக்கும் திருப்பி வந்து எஸ்ஐஆர்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சாரியில் அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸுடைய முழு இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் அந்த ஒரு இது இருக்குது ஸ்கீம். அதில் வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலே ஃபுல்லாக வந்து க்ளீனப் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த எஸ்ஐஆருடைய சாருடைய முழு மீனிங். சரி, இந்த மகாதேவபுராவில் வந்து இந்த லோக்சபா சீட் ஆக்சுவலாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வின் பண்ணப்போ வந்து அதை மட்டும் குறி வச்சு ஏன் பிஜேபி பண்ணுறது? இது வந்து மடத்தனமான கேள்வி. அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபிக்கு வந்து 25 சீட்டு இருந்தால் அவங்க வந்து பவருக்கு வந்துடலாம், அதனால் வந்து குறி வைத்து இந்த மாதிரி பண்ணாங்கன்றாங்க. அப்படி பண்ணணுன்னா ஒட்டுமொத்தமாக பண்ணலாமல் ஏன்? அது தவறான விஷயம். அப்படி இல்லை. எலெக்ஷன் கமிஷன்ன்றது இண்டிபெண்ட் பாடி. அவங்களுடைய வேலை அவங்க வந்து செய்ய போகிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல பாருங்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏன் தோல்விடுறான்னு நான் சொல்ல பாருங்கள். ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து 25%லேருந்து 50% பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஓடுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடுறப்போ வரி விதிப்பில் நீ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ வந்து நீ என்ன பண்ணணும்? ஆளுங்கட்சிக்கு நீ துணையாக இருந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை அது கூட பார்க்க முடியாமல் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்நாட்டு கழகம் வந்து கொண்டு வரணும் அவர் நினச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் வந்து எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லிட்டாங்க, இதில் வந்து எந்த ஒரு குளறுபடி இல்லை. இப்போ நானே வந்து இப்போ ரீசெண்டாக தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தலில் நாங்களே வந்து எங்கள் பூத் வலிமைப்படுத்தும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எல்லா வட்டம் அந்த பூத் வாரியாக நாங்கள் போய்ட்டு இருக்கோம். நானே போய் பார்த்துருக்கேன். சில இடத்துல வந்து இன்னும் நிறைய கிராமத்தில் நான் சொல்கிறேன், நான் சொல்ல பேக்வேர்டு கிராமம், நான் சொல்ல ரிமோட் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடுகளுக்கு வந்து ஹவுஸ் நம்பரே இல்லை. தெரியுமா அவங்களுக்கு? அவங்க பேர் இருக்கும், திருப்பி அவங்க பேர் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், ஏஜ் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், அட்ரஸ் என்ன இருக்குன்னா கோயில் தெரு, ஏதோ ஒரு அருப்புக்கோட்டை, அந்த மாதிரி ஏதாவது போட்டு இருக்கும். தவிர நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி பிளாட் நம்பர், ஹவுஸ் நம்பர், 2வது குறுக்கு சந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது. அப்படி பார்த்தா வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஹவுசஸ் இல்லாத இடத்துல நான் சொல்கிறேன் இந்த இஷ்யூ இருக்க தான் செய்யுது. பட் அதுக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு இண்டிகேஷனு ஃபேக்டர்ஸ் வச்சுருக்காங்க. அது வச்சு தான் அவங்க வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் பாருங்கள். ரஃபேல் விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ரஃபேல் விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க பார்லிமெண்ட்டில், எந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கும் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்ன்ட்டு. உண்மை சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. இரண்டாவது, பார்லிமெண்ட் நடக்க விடாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டு நடக்கக்கூடாத அளவுக்கு வந்து அமளி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. இது எங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் சாலைகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள்லாம் மிகவும் மோசமாக இருக்குன்னு வந்து அந்த குற்றச்சாட்டு. சாலைகள் மட்டுமா தலைவரே சொல்லுங்கள். சட்டம் நல்லா இருக்கா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? எது நல்லா இருக்குது சொல்லுங்கள். ஒரு காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத காரணத்தில் வந்து இப்போ கூட ஒரு 2-3 நாள் முன்னால் வந்து ஒரு கொலை நடந்த இடத்துல வந்து அதை வந்து பார்க்க போகிறார் ஒரு SSI. அவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அதே இடத்துல வெட்டுறாங்க. சட்டம் ஒழுங்குன்னா மக்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த சட்டம் ஒழுங்குன்னா ஒரு கௌரவம் இருக்கணும், பயம் இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ல் வந்து ஒரு 7-8 கொலைகளை பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவே அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது எல்லாமே வந்து குடிப்பழக்கம். பார்த்தீங்கன்னா போதையில் இருப்பாங்க. காஞ்சா, அது அந்த மருந்து, அதில் தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து அந்த டாஸ்மார்க்கை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வருமானத்தை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் வந்து தலை தூக்கின்றது என்னுடைய இது. சரி, சாலை சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே முக்கியமான இடம் வந்து சென்னை. சென்னைக்குடைய அடையாளமே வந்து முக்கியமான ஒரு இடம் வந்து துறைமுகம். துறைமுகத்தில் வரக்கூடிய வருமானம் பார்த்திங்கன்னா சென்னைக்கே வந்து ஒரு ஸ்டாண்டிங் சிம்பிள்னு சொல்லுவாங்க. டாப் 10ல் வந்து 3வது இடத்துல இருக்குது சென்னை. அவ்வளோ வருமானம் வரக்கூடிய சென்னை பாரிஸ் துறைமுகம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இப்போ கூட சாலைகள் சரியில்லை. இப்போ நான் சொல்கிறேன். இல்லை, அதை ஏவாவில் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் உடனே செய்வோம்னு சொல்லிலாம் இப்போ இடையில பேசி எல்லாம் பண்ணுறாங்க சார். பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் வந்து பண்ணுறாங்க தவிர பெரிய விஷயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு சாலை இருக்குது. இந்த சாலையில் போட்டு போனவுடனே ஒரு 2 நாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா EB டிபார்ட்மெண்ட் வந்து கை வைக்கிறாங்க. அதை ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் பண்ணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் வராங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கேப்பு ரோடு என்ன பண்ணுறான்னா இன்னும் வந்து குண்டும் குடியுமாக ஆக்கிடுறாங்க. இதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன வராங்க, இந்த வாட்டர் டேங்க்கு, ட்ரைனேஜ் டேங்க்கு வந்து போகக்கூடிய எல்லா வாகனங்கள் என்ன ஆகும்னா அந்த ரோடை வந்து இன்னும் நாசமாகுது. சரி, இதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியாவது ரோடு போட வைக்கணும்னு பார்த்தோம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நடந்திருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இது அவதூறு நான் பரப்பல, நடந்தது சொல்கிறேன். நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலரே வந்து இது ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ இல்லை, இருக்கிறப்ப நாங்கள் சொல்கிறோம், அப்படி உங்களுக்கு வேணும்னா எல்லோரும் ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி இப்படி மக்களே பண்ணணுமா? அதை நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஏன் இப்போ வந்து நான் வந்து அந்த பூத் உடைமை இதுக்கு நான் போகிறப்ப நான் அங்கே கம்ப்ளைண்ட்டாக எனக்கு வந்திருக்கு. நீங்கள் சாலையை சொல்கிறீங்க, தண்ணி, பிரதம மந்திரி வந்து ஜலஜீவன் மிஷன் அது வந்து இந்த இலவசமாக வந்து குழாய் மூலமாக தண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. அந்த இது கேட்குறதுக்கு வந்து இவங்க வந்து 3000லேருந்து 4000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க லோக்கல் கவுன்சிலர். சரி, அப்படியும் போட்டு தண்ணி வருது. விவசாய திட்டத்துக்கு மாதம் 1000 ரூபா மூடி பணம் கொடுத்தாரு, அதில் நடந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆமாம், அதில் என்ன பண்ணுறாங்கன்னா குழாயெல்லாம் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணால் தண்ணி வர மாட்டேங்குது, காற்று தான் வருது. ஏம்மா இந்த மாதிரி தான் மோடிஜி இதை கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னா மோடிஜி வந்து கலெக்ஷனுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கவுன்சிலர்ஸு, பஞ்சாயத்து வந்து அந்த வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வர வைக்கிறதுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்கோ தவறுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆற்று மணல் எடுக்கிறது, அதில் ஒரு முறைகேடு. அப்போ எங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க? ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான கடமை என்ன சொல்லுங்கள்? சாலை, சுகாதாரம், கல்வி எங்கே கொடுக்குறாங்க? சுகாதாரம் எங்கே இருக்குது? இப்போ கூட வந்து ரிப்பன் பில்டிங் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. வட சென்னை ஃபுல்லாக நாறுது. அது பேசி உட்கார்ந்து அவங்களால சால்வ் பண்ண முடியல. எங்கே சுகாதாரம் இருக்குது சொல்லுங்கள்? சிட்டி நடுவில் வந்து பள்ளிக்கரணையில் வந்து அந்த குப்பை மேடு இருக்குது, அது எடுக்க சொல்லி எவ்வளோ போராட்டங்கள், எத்தனை பேர் வந்து அது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? எடுக்கிறாங்களா? இல்லை. அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு விதத்தில் ஒரு லாபம் ஏதாவது இருந்தால் தவிர எந்த ஒரு கவுன்சிலரோ எந்த ஒரு அரசாங்கத்தில் வந்து பண்ணுறதில்லை. கேட்டால் வந்து மெட்ரோ
மெட்ரோ வந்து அவங்க லைன் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த ரோடை தோன்றாங்க, அதை க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நான் கேட்குறது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற சாலைகளில் வந்து எந்த சாலை ஒழுங்காக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்லுறேன், துறைமுகத்தில் வந்து பாரிஸில் நான் சொன்னேன்னா, இப்போ கூட சொல்கிறேன், இப்போ கூட ரோடு சரியில்லை. இந்த ரோடு சரியில்லாத என்ன பிரச்சனை நடக்கும்? வண்டியோடைய தேய்மானம் ஆகுதா? நீங்கள் 2 வீலர் போனாலும் 4 வீலர் போனாலும் வண்டிக்கு பிரச்சனை. சரி, ஓகே, வண்டி போனாலும் பரவாயில்ல. யூஸ் பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு பேக் பெயின் வருதா? பேக் பெயின் வருது ஒரு பக்கம். அதே விதமாக வந்து மகளிரெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அதனால் சாலை சரியில்லைன்னா. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன், சாலை சரியில்லாத காரணத்தினால வந்து பாவம் அவங்க வந்து கீழே விழுந்து பின்னால் வரக்கூடிய வண்டி தலைமையில் ஏறி எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? எலெக்ஷன் வரப்போ மட்டும் வந்து உங்களுடைய ஸ்டாலின் நான் உங்களோட இருக்கேன்னு சொல்கிறது இல்லைங்க. மக்களுக்கு அப்போ தான் பண்ண போகிறீங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா வந்து, நான் படிக்கலன்னு பரவாயில்ல, லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகி பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த வாட்டி அது மாதிரி நடக்காதுங்க. 4 வருஷம் நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டு கடைசி ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ஆளால் பறக்குறீங்க, ஓடுறீங்க, செய்யுங்க. ஆனால் காட்டுங்க அங்கே. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி வந்து 2 இலக்கை நோக்கி வந்தது. அது தமிழ்நாடுடைய பெருமை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக மோடி அவர்கள் அவருடைய பாதையில் வந்து அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து நீங்கள் ஒழுங்காக அமலப்படுத்தினாலே இன்னும் நிறைய வளர்ச்சி வரும். பிரச்சனை என்னென்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்து ஒழுங்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்த முடியவில்லை இவங்களால். அதுதான் பிரச்சனை. செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. இப்போ சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத் கார்டு அது வந்து 5 லட்ச ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் வந்து 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டு மத்திய அரசு வந்து அதுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் சொல்லுங்கள். ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே போனாலும் அந்த கார்டு யூஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து நீங்கள் அதில் கார்டு யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து மத்திய அரசில் வந்து அதுக்கு செய்ய வேண்டியது வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து பங்கு போயிட்டு தானே இருக்குது. செயல்படுத்தலாம் தானே, பண்ண விட மாட்டேன்றாங்களே. ஆம்புலன்ஸ் அதே விதமாக ஆம்புலன்ஸ் இது பண்ணுறதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 75-80 ஆம்புலன்ஸு சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் வந்து அங்கே வானகத்திலேருந்து அது மீடியா லெவல் பெரிய அளவுக்கு வந்தது. மத்திய அரசு ஆம்புலன்ஸ் கொடுத்தா அது மத்திய அரசு வண்டியை அங்கே மோடி பொம்மை அந்த இது படம் போட்டுருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதே விதமாக எத்தனையோ விதமான பிற்பட்டோருக்கு வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க, அதையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களை அடைய செய்ய முடியாமல் அவங்க வந்து அதை பேரை மாற்றிக்கினே பண்ணட்டும், அரசியல் பண்ணட்டும், நான் வேண்டாம் சொல்ல வரல. பாவங்க மக்கள், உண்மையில் பாவங்க. என்ன பாவம் செஞ்சாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம சுதந்திரம் வந்து 75 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் கஷ்டப்பட்டதுன்னு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை என்ன பண்ணுறாங்க, இன்வெர்டர் பண்ணுறாங்க. அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து ஆப்ஷன் இருக்கா இல்லையா? தண்ணி வர மாட்டேங்குது, அப்போ என்ன ஆகுது, மெட்ரோ வாட்டர் டேங்க் கொண்டு வராங்க. ட்ரைனேஜ் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து ட்ரைனேஜுக்கு இது பண்ணுற செப்டிக் டேங்க்குக்கு வந்து அதுக்கு லாரி கூப்பிட்டு வராங்க. அப்போ எதுவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இன்னும் வந்து அங்கே செப்டிக் டேங்க்கு ட்ரைனேஜில் நிற்கலாங்க, இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் வருதுன்னா ஒரு 6 மாதம் முன்னால் வந்து அப்படியே வேலை பண்ணிட்டு அதோடு வந்து மறந்துடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு, வரக்கூடிய 2026 தேர்தல். அந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து திமுக பாடம் புரட்டுவாங்க. என்ன அவங்களுக்கு நம்பிக்கை என்னென்னா, ஆஸ் யூஷுவலாக ஜனங்களுக்கு குவார்ட்டர் பிரியாணி ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தா வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இவங்க எவ்வளோதான் விளம்பரப்படுத்தினாலும் மக்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு பூத்தை போகிறப்ப வந்து மக்களோட எதிர்ப்பு தெரியுது எங்களுக்கு ஆக்சுவலாக. நிச்சயமாக சார், வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் அதுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.